சென்னை போரூரில் வீட்டின் அருகே மது அருந்தியதை தட்டி கேட்டவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தட்டி கேட்டதால் ஏற்பட்ட ஆத்திரம் நண்பரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசும் அளவுக்கு சென்றது எப்படி? அவன் தான் போதையில படுத்திருக்கான். தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. திறந்து காட்டுறான். நீங்க நிக்கும் போதே டி-ஷர்ட்டை கழட்டிட்டு ஏம்பா இங்க உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறீங்க, உனக்கு வேற இடமே கிடைக்கலையா என்று கேட்டதுதான். 2 பெட்ரோல் குண்டுகளை நண்பன் வீட்டின் மீது வீச காரணம் என்றால் நம்ப முடிகிறதா? நண்பனே என்றாலும் தண்ணி அடிக்கும் போது தடை போட்டால் அது உள்ளிருக்கும் சைக்கோவை தட்டி எழுப்பிவிடும் என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. நடந்தது என்ன? சென்னை போரூரை அடுத்த காரம்பாக்கம் மரகதாம்பாள் தெருவைச் சேர்ந்தவர் 25 வயதான கவியரசு. அவரது தம்பி பாலாஜியும் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரும் நீண்ட நாள் நண்பர்கள். அடிக்கடி ஒன்றாக சேர்ந்து மது அருந்தும் பழக்கம் கொண்ட இவர்கள் சம்பவத்தன்று பாலாஜி வீட்டு வாசலிலேயே அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். இதை பார்த்த பாலாஜியின் அண்ணன் கவியரசு இருவரையும் கண்டித்துள்ளார். மேலும் பாலாஜியை கவியரசு மிகவும் கடுமையாக திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முருகன், என் நண்பனை என் முன்னாலேயே திட்டுகிறாயா, உன்னை சும்மா விடமாட்டேன் என கூறி தகராறு செய்துள்ளார். பாலாஜியை திட்டியது அவரது அண்ணன் தான் என்றாலும் தனது நட்பின் வலிமையை உணர்த்த விரும்பிய முருகன் கவியரசுடன் வாக்குவாதம் செய்து மல்லு கட்டியுள்ளார். ஏற்கனவே போதையில் இருந்த முருகன் ஆத்திரத்தில் கவியரசையும் அவரது பெற்றோரையும் ஆபாசமான வார்த்தையில் திட்டிவிட்டு ஓடியிருக்கிறார். இருப்பினும் ஆத்திரமடங்காத முருகன் கவியரசுவுக்கு பாடம் கற்பிக்க எண்ணி 2 பெட்ரோல் குண்டுகளை வீசினால் என்ன என தோன்றியுள்ளது அவருக்கு. உடனே செயலில் இறங்கிய முருகன் 2 காலி பாட்டில்களில் பெட்ரோலை நிரப்பி திரியை சொருகி ஸ்பாட்டிலேயே 2 பெட்ரோல் குண்டுகளை தயாரித்து விட்டார். நள்ளிரவு 2 மணிக்கு மேல் கவியரசு தூங்கச் சென்று விட முருகன் திரியை பற்ற வைத்து சற்றும் யோசிக்காமல் வீட்டின் மீது தூக்கி வீசி துவம்சம் செய்துள்ளார். தம் கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்து வந்த கவியரசு மற்றும் அவரது பெற்றோர் முருகன் ஓடுவதை பார்த்ததும் இது அவரது வேலைதான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டனர். இது குறித்து வளசரவாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் வழக்கு பதிவு செய்து முருகனை தேடி வருகின்றனர். வீட்டு வாசலில் மது அருந்தியதை தட்டி கேட்டது ஒரு குற்றம் என கூறி நண்பன் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.